ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரியா ஊரின் ஓரத்தில் இருக்கும் அழகான ஏரிக்கரையில் உள்ள ஒரு மர நாற்காலியில் அமர்ந்திருப்பாள். அதுவே ஆரவ் முதன்முறையாக அவளிடம் சொன்ன இடம். எனக்கு எதையும் மறந்துவிட்டாலும் உன்னை மட்டும் மறக்கவே கூடாது. அந்த காலத்தில் காதலும் கனவுகளும் அழகாகவே இருந்தன. இருவரும் கூட அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து சிரித்தார்கள். எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டார்கள். நாற்காலியில் தங்கள் பெயர்களை ஒரே இடத்தில் செதுக்கியிருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை 26வது வயதில் அர்லி ஆன்செட் அல்சைமரியஸ் எனும் நினைவாற்றல் குறைபாடும் நோயும் கண்டறியப்பட்டு முதலில் சிறிய விஷயங்களை மறந்தார். பெயர்கள், நாட்கள், பிறகு அவருக்கு பிடித்த பாட்டு, கனவுகள் என்னதான் சொல்றது. அவருடைய அம்மாவையும் மறந்துவிட்டார். ஆனால் ரியாவை மட்டும் சில நாட்கள் வரை நினைத்திருந்தார். அவளது சிரிப்பு, வாசனை, 2 பேர் ஏரிக்கரை வருவதற்கான காரணம் கூட அவரால் மறந்துவிடப்பட்டது. ஒரு நாள், மன்னிக்கணும், நாம் இப்போதுதான் சந்திக்கிறோமா என்று கேட்டார். அவள் சிரித்தாள். அழுது கொண்டில்லை. ஆனால் இந்த இடம் ஒருவன் ஒரு காலத்தில் காதலித்த இடம் என கூறினாள். அந்த நாளுக்கு பிறகு ஆரவ் திரும்பி வரவில்லை. ஆண்டுகள் ஆனாலும் ரியா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதே நாற்காலியில்